ஹாய் guys, வெல்கம் பேக் டு வேதியியல் தமிழி. நம்மோட சேனல்ல நேம் ரியாக்ஷன் இன்வால்விங் ஆர்கனோமெட்டாலிக் சார்ந்த வினைகள் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம வேக்கர் ஆக்சிடேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வேக்கர் ஆக்சிடேஷன் பற்றி விரிவாக பார்க்கலாம். வேக்கர் ஆக்சிடேஷன்ங்கிறது ஒரு பெல்லாடியம் 2 கேட்டலைஸ்ட் ரியாக்ஷன். இந்த வினையின்படி ஒரு டெர்மினல் அல்லது இன்டர்னல் அல்கீனை அதனுடன் தொடர்புடைய ஆல்டிஹைடு அல்லது கீட்டோன்களாக மாற்றக்கூடிய வினையைத்தான் நம்ம வேக்கர் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த வினைக்கு என்னென்ன தேவை அப்படின்னா வாட்டர் தேவைப்படுகிறது, அதை தொடர்ந்து காப்பர் 2 வந்து தேவைப்படுகிறது. காப்பர் 2 சால்ட் வந்து தேவை. இந்த காப்பர் 2 சால்ட் என்னவா செயல்படுது அப்படின்னா கோ ஆக்சிடென்டா செயல்படுது. இதை தொடர்ந்து மாலிகுலர் ஆக்சிஜன் தேவைப்படுது. இந்த மாலிகுலர் ஆக்சிஜன் என்னவா செயல்படுது அப்படின்னா கேட்டலிஸ்ட மறு உருவாக்கம், அதாவது ரீஜெனரேட் பண்ணுவதற்கு உதவுது. சரி, எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். முதல் எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா எத்திலீன் எடுத்துக்கிட்டு நம்ம வேக்கர் ஆக்சிடேஷன் கண்டிஷனை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு அசிட்டால்டிஹைட் கிடைக்கிறது. இந்த வினை இண்டஸ்ட்ரியலி மிக முக்கியமான வினை அசிட்டால்டிஹைடை தயாரிப்பதற்கு. அதற்கடுத்து எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம டெர்மினல் அல்கின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேக்கர் ஆக்சிடேஷன் கண்டிஷனை பயன்படுத்துறப்ப நமக்கு ஆல்பா மெத்தில் கீட்டோன் வந்து நமக்கு ஃபைனல் ப்ராடக்டா கிடைக்குது. இந்த டெர்மினல் அல்கீனை நம்ம மாஸ்க்டு ஆல்பா மெத்தில் கீட்டோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் நீங்க சிந்தசிஸ் பண்றீங்க. அப்ப காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் சிந்தசிஸ் பண்ணோம் அப்படின்னா அது நிறைய படிகள் இருக்கும். அப்ப நம்ம முதல் படிகள்ல இந்த மாதிரி கீட்டோன் இருந்துச்சு அப்படின்னா அது அதற்கடுத்த வரக்கூடிய படிகள்ல வந்து அது தொந்தரவா இருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கீட்டோனுக்கு பதிலாக ஒரு டெர்மினல் அல்கீனை நம்ம ஸ்டார்டிங் மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் சிந்தசிஸ்ல ஃபைனல் படியில தான் நமக்கு கீட்டோன் தேவை. அப்படிங்கிறப்ப நம்ம ஃபைனல் படியில இந்த வேக்கர் ஆக்சிடேஷன் கண்டிஷனை பயன்படுத்துறப்ப நமக்கு அதனுடன் தொடர்புடைய ஆல்பா மெத்தில் கீட்டோன் கிடைக்கும். இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த டெர்மினல் அல்கீனை வந்து ஒரு மாஸ்க்டு ஆல்பா மெத்தில் கீட்டோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்ப நம்ம கேட்டலிட்டிக் சைக்கிள்குள்ள போலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய பெல்லாடியம் கேட்டலைஸ்டு கிராஸ் கப்ளிங் வினையை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அந்த கேட்டலிட்டிக் சைக்கிள் எல்லாம் பெல்லாடியம் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனா வேக்கர் ஆக்சிடேஷன் வந்து பெல்லாடியம் 2ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஸோ பெல்லாடியம் 2 சால்ட்டை நம்ம டைரக்டா எடுத்துக்கலாம். ஸோ பெல்லாடியம் 2 சால்ட் வந்து முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா அல்கீன் கூட காம்ப்ளெக்சேஷனுக்கு உட்படுது. இதை தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். இதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா வாட்டர் கூட ஹைட்ராக்சி பெல்லடைசன் வினைக்கு உட்படும். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா வாட்டர்ல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணுது, இங்க இருக்கக்கூடிய மோர் சப்ஸ்டியூட்டட் கார்பனை போய் தாக்குது. அதாவது அல்கீன்ல இருக்கக்கூடிய மோர் சப்ஸ்டியூட்டட் கார்பனை தாக்குது. இந்த டெர்மினல் கார்பன் என்ன பண்ணுது அப்படின்னா பெல்லாடியம் கூட போய் அட்டாச் ஆயிருது. அப்படி அட்டாச் ஆகிறப்ப ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை வெளித்தள்ளி நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. இப்ப இதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் வந்து நடக்கும். அதாவது எப்படி நடக்கும் அப்படின்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த இடத்துல நகருது. இப்ப பெல்லாடியம் வந்து இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுத்துக்கிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் நடந்து நமக்கு ஆல்பா மெத்தில் கீட்டோன் கிடைக்கும். அதை தொடர்ந்து பெல்லாடியம் ஹைட்ரேட் ஸ்பீசிஸும் நமக்கு கிடைக்கும். இந்த பெல்லாடியம் ஹைட்ரேட் ஸ்பீசிஸ் அதற்கு அடுத்த படியில ரிடக்டிவ் எலிமினேஷனுக்கு உட்படுறப்ப ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை வெளித்தள்ளி நமக்கு பெல்லாடியம் 0 கிடைக்கும். இந்த பெல்லாடியம் 0 பெல்லாடியம் 2 கன்வெர்ட் ஆகிறதுக்கு காப்பர் 2 குளோரைடு கூட வினைபுரியுது. காப்பர் 2 குளோரைடு கூட வினைபுரியறப்ப நமக்கு காப்பர் 1 குளோரைடு மற்றும் பெல்லாடியம் 2+ கிடைக்கும். இந்த காப்பர் 1 குளோரைடு மறுபடியும் காப்பர் 2 குளோரைடா மாறுறதுக்கு மாலிகுலர் ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட வினைபுரியறப்ப வாட்டரை வெளித்தள்ளி நமக்கு காப்பர் 2 குளோரைடு மறு உருவாக்கம் பெறுகிறது. இன்னும் விரிவா வந்து நம்ம பார்க்கணும். குறிப்பா ஹைட்ராக்சி பெல்லடைசன் ஸ்டெப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாட்டர் மாலிகுலோட அடிஷன் வந்து இன்டர் மாலிகுலர் அடிஷனா அல்லது இன்ட்ரா மாலிகுலர் அடிஷனா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த வாட்டர் மாலிகுல் அடிஷன் வந்து சின்ஃபேஸ்ல நடக்குதா இல்ல டிரான்ஸ்பேஸ்ல நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, வாங்க நம்ம அடுத்த ஸ்லைடுக்குள்ள போகலாம். சின் ஹைட்ராக்சி பெல்லடைசன் வெர்சஸ் டிரான்ஸ் ஹைட்ராக்சி பெல்லடைசன். இந்த வேக்கர் ஆக்சிடேஷன்ல
இந்த சின் ஹைட்ராக்சிபெரிடேஷன் மற்றும் டிரான்ஸ் ஹைட்ராக்சிபெரிடேஷன் வந்து ரொம்ப முக்கியம். எதற்காக முக்கியம் அப்படின்னா, ஏன் சில நேரங்கள்ல நமக்கு ஆல்பா மெத்தில் கீட்டோன் கிடைக்காம ஆல்டிஹைட் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த சின் ஹைட்ராக்சிபெரிடேஷன் மற்றும் டிரான்ஸ் ஹைட்ராக்சிபெரிடேஷன்ங்கிற இந்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். இப்ப நம்ம மறுபடியும் நம்ம பழைய காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு பெல்லாடியம் 2+ சால்ட் இருக்கு. முதல் படியில நமக்கு தெரியும் அது காம்ப்ளெக்சேஷன்ல ஈடுபடும். இது தொடர்ந்து நீர் மூலக்கூறு இந்த அல்கீனை தாக்குறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி பெல்லாடியம் ஜூட்டரையானிக் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப நம்மளோட வசதிக்காக இந்த காம்ப்ளெக்ஸை மட்டும் தனியா நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இப்ப வினையோட போக்குல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு H+ இது வெளித்தள்ளி நமக்கு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்ப முதல்ல இந்த காம்ப்ளெக்ஸை மட்டும் எடுத்துக்கிடுவோம். இப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து வாட்டர் மாலிகுல் கூட வினைபுரியும். இப்ப இந்த வாட்டர் மாலிகுல் வந்து இங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் கார்பனை தாக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். இங்க இருக்கக்கூடிய டெர்மினல் கார்பன் வந்து பெல்லாடியம் கூட சேருதுன்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி பெல்லாடியம் ஜூட்டரையானிக் காம்ப்ளெக்ஸ் வந்து கிடைக்கும். இதை தொடர்ந்து இங்க நம்ம குறிப்பா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப இந்த அடிஷன் வந்து என்ன அடிஷனா நடந்திருக்கு, இன்டர் மாலிகுலர் அடிஷனா நடந்திருக்கு. அப்ப இன்டர் மாலிகுலர் அடிஷன் நடந்ததுனால நமக்கு இங்க இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுலும் இங்க இருக்கக்கூடிய பெல்லாடியமும் ஒண்ணுக்கு ஆப்போசிட் ஃபேஷன்ல தான் ஆட் ஆகும். இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெல்லாடியம் கீழ்ப்புறமா ஆட் ஆயிருக்கும். இதே வேளையில வாட்டர் வந்து மேல்புறத்துல இருந்து ஆட் ஆயிருக்கும். சரி, இது எதன் வழியில நடக்குது அப்படின்னா, அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசம் வழியில நடக்குது. ஏன்னா நம்ம இங்கேயே பார்த்துட்டோம், இந்த வாட்டர் மாலிகுல் வந்து இன்டர் மாலிகுலர் அடிஷனா அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசம் வழியில நடக்குது. இந்த அடிஷன் வந்து என்ன அடிஷன், ஆன்டி அடிஷன். ஏன்னா வாட்டர் மாலிகுலும் இந்த பெல்லாடியமும் இந்த அல்கீன்ல ஆட் ஆகிறது வந்து ஆன்டி ஃபேஷன்ல நடக்குது. சரி, இந்த மெக்கானிசம் எப்ப ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா, நம்மளோட ரியாக்ஷன்ல ஹை குளோரைடு அயான் கான்சன்ட்ரேஷனும் அல்லது ஹை காப்பர் 2 குளோரைடு கான்சன்ட்ரேஷனும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மெக்கானிசம் வழியில நடக்கும். அதாவது அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசம் வழியில நடக்கும். ஏன் குறிப்பா ஹை குளோரைடு அயான் கான்சன்ட்ரேஷன்ல இந்த மெக்கானிசம் அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசம் வழியில நடக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெல்லாடியம் 2 குளோரைடு தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ஹை குளோரைடு கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன ஜெனரேட் ஆகும் அப்படின்னா, பெல்லாடியம் Cl4 2- அப்படின்னு சொல்லி நமக்கு உருவாகும். அப்ப பெல்லாடியம் Cl4 2- தான் இந்த மெக்கானிசத்துல ஈடுபட போற ஒரு கேட்டலைட்டிக் ஸ்பீசிஸ். அப்படிங்கிறப்ப ஏற்கனவே பெல்லாடியம் சென்டர் வந்து ஹைலி சாச்சுரேட் ஆயிருச்சு. அப்ப ஹைலி சாச்சுரேட் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு இந்த வினை வந்து இன்ட்ராமாலிகுலர் ஃபேஸ்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரே வழி என்ன அப்படின்னா, இன்டர்மாலிகுலர் ஃபேஷனா நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா பெல்லாடியம் சென்டர் வந்து ஃபுல்லி சாச்சுரேட் ஆயிடுச்சு. சோ இதன் காரணமாக குறிப்பா நம்ம ஒரு விதமான அல்கீன், அதாவது ஸ்டெரிக்கலி ஹிண்டர்டு அல்கீன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில வேளைகள்ல நமக்கு ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னா, ஆல்டிஹைடை தான் நம்ம ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது நமக்கு கீட்டோன் ஆல்பா மெத்தில் கீட்டோன் கிடைக்காம இந்த மாதிரி ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இங்க இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ்க்கு வருவோம். இந்த காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹைட்ராக்சைடு அயான் வந்து பெல்லாடியம் கூட ஜாயின் ஆயிருக்கு. இப்ப இந்த ஹைட்ராக்சைடு அயான் வந்து நமக்கு இன்ட்ரா மாலிகுலர் வெர்ஷன்ல இங்க இருக்கக்கூடிய மோர் சப்ஸ்டிடியூட்டட் கார்பன், அதாவது அல்கீன்ல இருக்கக்கூடிய மோர் சப்ஸ்டிடியூட்டட் கார்பனை தாக்குது. அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய டெர்மினல் கார்பன் வந்து பெல்லாடியத்தை நோக்கி நகருது. அப்படி நகர்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். இப்ப இந்த அடிஷன் வந்து எந்த ஃபேஸ்ல நடந்திருக்கு அப்படின்னா, பெல்லாடியமும் ஹைட்ராக்சைடு அயானும் ஒரே ஃபேஸ்ல இருந்து டெலிவரி ஆயிருக்கு. அதாவது பெல்லாடியம் மேல்புறமா இருந்துச்சு அப்படின்னா இதுவும் மேல்புறமாகத்தான் இருக்கும். அப்ப இந்த என்ன அடிஷன் சொல்லலாம், சின் அடிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெக்கானிசம் எதன் வழியில நடக்குது அப்படின்னா இன்னர் ஸ்பியர் மெக்கானிசம் வழியில நடக்குது. இந்த மெக்கானிசம் எப்ப ஃபேவரா இருக்கும் அப்படின்னா அல்லது ப்ரிஃபரா இருக்கும் அப்படின்னா, குளோரைடு அயான் கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறப்ப நமக்கு இந்த மெக்கானிசம் வந்து ஆப்ரேட் ஆகும். சரி, ஏன் இந்த மெக்கானிசம் வந்து லோ குளோரைடு அயான் கான்சன்ட்ரேஷன் இருக்கிறப்ப இந்த வழியில நடக்குது அப்படின்னா,
நம்ம என்ன காம்ப்ளெக்ஸ் இந்த வினைக்காக எடுத்திருப்போம்? பெல்லாடியம் 2 குளோரைடு வந்து எடுத்திருப்போம். ஸோ இந்த பெல்லாடியம் 2 குளோரைடு என்னென்ன ஸ்பீசிஸை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா பெல்லாடியம் Cl3 மற்றும் H2O மைனஸ் மற்றும் பெல்லாடியம் Cl2 H2O2 இந்த மாதிரி 2 காம்ப்ளெக்ஸை வந்து அது உருவாக்கும். இந்த காம்ப்ளெக்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் கேரக்டர் வந்து அதிகமா இருக்கனால லோ குளோரைடு அயான் கான்சென்ட்ரேஷன்ல நமக்கு வேக்கர் ஆக்சிடேஷன் இதன் வழியாக நடக்கும். ஸோ அப்ப இதன் வழியாக நடக்கிறப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து மேஜரா கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு மார்கோனிகா ப்ராடக்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ மார்கோனிகா ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னது? ஆல்பா மெத்தில் கீட்டோனை தான் நம்ம என்ன சொல்றோம்? மார்கோனிகா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னது? குளோரைடு அயான் கான்சென்ட்ரேஷன் நம்மளோட வினையில அதிகமா இருக்கா குறைவா இருக்கா அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். குறைவா இருந்துச்சு அப்படின்னா அது இன்னர் ஸ்பியர் மெக்கானிசம் வழியில போகும், சின் அடிஷன் ஃபேவரா இருக்கும். ஹை குளோரைடு அயான் கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது ஆன்டி அடிஷன்ல போகும், அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணும். பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் பற்றி பார்க்க போறோம். ஜஸ்ட் நம்மளோட கேட்டலிட்டிக் சைக்கிளை வந்து நினைவுல வச்சுக்கோங்க. கேட்டலிட்டிக் சைக்கிள்ல ஹைட்ராக்சிபிலிடேஷனுக்கு அடுத்த படி வந்து பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் தான். ஸோ இந்த பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு நமக்கு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இந்த மெக்கானிசம் ஆக்சுவலா பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் மெக்கானிசம் ஆக்சுவலா எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆல்பா மெத்தில் கீட்டோன் வந்து டைரக்டா இந்த பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் நடந்தவனே கிடைக்குதா அல்லது ஈனால் ஃபார்ம்ல இருந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலானவங்க நினைக்கிறது நமக்கு பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் நடந்து முடிஞ்சவனே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈனால் ஃபார்ம் கிடைக்கும். இந்த ஈனால் ஃபார்ம் தான் டாட்டோமரைஸ் ஆகி நமக்கு வந்து கீட்டோனா கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு அல்கீன் எடுத்துக்கிடுவோம். குறிப்பா வந்து என்ன அல்கீன் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா டியூட்ரியம், அதாவது டியூட்ரேட்டட் சப்ஸ்டிடியூட். இந்த அல்கீனை இந்த வினைக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹைட்ராக்சிபிலிடேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஹைட்ராக்சிபிலிடேஷன் நடந்து முடிஞ்சவனே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஜூட்டர் அயானிக் காம்ப்ளெக்ஸ், பெல்லாடியம் ஜூட்டர் அயானிக் காம்ப்ளெக்ஸ் வந்து கிடைக்கும். இது எப்ப கிடைக்கும் அப்படின்னா இந்த அல்கீனை எடுத்துக்கிட்டா மட்டும் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்தபடி என்ன நடக்கும்? ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை வெளித்தள்ளி நமக்கு இந்த ஸ்பீசிஸ் வந்து கிடைக்கும். இதற்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் வந்து நடக்க போகுது. அதாவது இந்த இங்க இருக்குல்ல, இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்க போகுது, இங்க இருக்கக்கூடிய டியூட்ரியம் ஆட்டம் பெல்லாடியத்தோட போய் சேர்ந்துருது. அப்படி சேர்றப்ப நமக்கு பெல்லாடியம் டியூட்ரைட் ஸ்பீசிஸ் வந்து கிடைக்கும். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பெல்லாடியம் டியூட்ரைட் ஸ்பீசிஸ் வந்து மறுபடியும் ரீஇன்சர்ட் ஆக போகுது இங்க இருக்கக்கூடிய அல்கீன்ல. அப்படி ரீஇன்சர்ட் ஆகுறப்ப இங்க இருக்கக்கூடிய டியூட்ரியம் வந்து டெர்மினல் கார்பன்ல மூவ் ஆகுது, பெல்லாடியம் வந்து மோர் சப்ஸ்டிடியூட்டட் கார்பனை நோக்கி நகருது. அப்படி நகர்றப்ப நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். இதற்கு அடுத்த படியில என்ன நடக்க போகுது அப்படின்னா குளோரைடு அசிஸ்டட் டீப்ரோட்டனேஷன் வந்து நடக்க போகுது. ஸோ குளோரைடு அசிஸ்டட் டீப்ரோட்டனேஷன் நடக்கிறப்ப இந்த எலக்ட்ரான் இங்க நகருது, இது கிக் ஆஃப் ஆகி வெளியே போயிடுது. வெளியே போறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? கீட்டோன் வந்து நமக்கு கிடைச்சிருது. இங்க நீங்க குறிப்பா கவனிக்க வேண்டியது இந்த டியூட்ரியம் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியா புரியும். ஸோ டியூட்ரியம் இப்ப இங்க இருக்கக்கூடிய கார்பன்ல வந்து அட்டாச் ஆயிருக்கு. இது தொடர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி பெல்லாடியம் ஸ்பீசிஸ் வந்து கிடைக்கும். இந்த பெல்லாடியம் 0 ஸ்பீசிஸ் வந்து பெல்லாடியம் 2+ ஆக காப்பர் 2 குளோரைடு கூட இன்ட்ராக்ட் ஆகுறப்ப நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா நமக்கு பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் நடந்து முடிஞ்சவனே நமக்கு ஈனாலிக் ஃபார்ம் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஈனாலிக் ஃபார்ம் கிடைக்காம டியூட்ரைட் ஸ்பீசிஸ் மறுபடியும் ரீஇன்சர்ட் ஆகுது அல்கீனோட. ரீஇன்சர்ட் ஆகுறப்ப அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய படிகள்ல இருந்து நமக்கு கீட்டோன் ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃபைனல் ப்ராடக்டா கிடைக்குது. இந்த டியூட்ரேஷன் ஸ்டடி மூலமாக நம்ம இந்த மெக்கானிசத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் எவ்வாறு நடக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளலாம். சரி, வாங்க சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். ஸோ முதல் எடுத்துக்காட்டு பார்ப்போம். இப்ப இந்த சப்ஸ்ட்ரேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டெர்மினல் அல்கீன் இருக்கு, அதை தொடர்ந்து ஒரு ஆல்டிஹைட் குரூப் வேற இருக்கு. கண்டிஷன் என்ன கண்டிஷன் அப்படின்னா வேக்கர் ஆக்சிடேஷன் கண்டிஷன் வந்து நம்ம பயன்படுத்தி இருக்கோம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ஆல்டிஹைடை வந்து எந்தவித தொந்தரவும் பண்ணாது. உங்களுக்கு டெர்மினல் அல்கீன் இருக்கு, டெர்மினல் அல்கீன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதனுடன் தொடர்புடைய
ஆல்பா மெத்தில் கீட்டோன் வந்து உங்களுக்கு உருவாகும். இப்ப இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம ஒரு 1 மோலார் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு இங்க என்ன நடக்கும்? ஒரு இன்ட்ராமாலிகுலர் ஆல்டால் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இன்ட்ராமாலிகுலர் ஆல்டால் காண்டன்சேஷன் வினை நடந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பைசைக்ளிக் ஈனோன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் தயாரிப்பதற்கு நமக்கு மாதிரி வேக்கர் ஆக்சிடேஷன் வந்து ரொம்ப உதவியாக இருக்கிறது. அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுல ஒரு டெர்மினல் அல்கீன் இருக்கு, ஒரு இன்டர்னல் அல்கீன் இருக்கு, அதை தொடர்ந்து 2 எஸ்டர் குரூப் இருக்கு. ஸோ வேக்கர் ஆக்சிடேஷன் கண்டிஷன் எஸ்டர்களை எந்தவித தொந்தரவும் பண்ணாது. இப்ப நம்ம இங்க கவனிக்க வேண்டியது இன்டர்னல் அல்கீனா அல்லது டெர்மினல் அல்கீனா எதன் கூட அது வினைபுரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரியாக்டிவிட்டியை பார்த்தோம் அப்படின்னா டெர்மினல் அல்கீனுக்கு தான் ரியாக்டிவிட்டி அதிகம் இன்டர்னல் அல்கீனை விட. அப்ப நம்ம இந்த கண்டிஷன் பயன்படுத்துறப்ப இங்க இருக்கக்கூடிய டெர்மினல் அல்கீன் வேக்கர் ஆக்சிடேஷனுக்கு உட்பட்டு அதனுடன் தொடர்புடைய ஆல்பா மெத்தில் கீட்டோனை தருகிறது. இதுக்குள்ள போகலாம். இந்த எடுத்துக்காட்டுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சப்ஸ்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஸ்ட்ரேட்ல 2 டெர்மினல் அல்கீன் இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 சிலைல் ப்ரொடக்டட் ஆல்கஹால் இருக்கு. கண்டிஷன் வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் வேக்கர் ஆக்சிடேஷன் கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் நம்ம பயன்படுத்துறப்ப 2 டெர்மினல் அல்கீனும் சக்சஸ்ஃபுல்லா ஆக்சிடைஸ் ஆகி அதனுடன் தொடர்புடைய ஆல்பா மெத்தில் கீட்டோன் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆல்கஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலைல் ப்ரொடக்ஷன் வந்து டீப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா சில ஆசிட் சென்சிட்டிவ் குரூப் வந்து நம்ம சப்ஸ்ட்ரேட்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த வேக்கர் ஆக்சிடேஷன் கண்டிஷன் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன் இந்த ஆசிட் சென்சிட்டிவ் குரூப் வந்து நம்ம வேக்கர் ஆக்சிடேஷன் கண்டிஷன் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்மளோட கேட்டலிட்டிக் சைக்கிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்டலிட்டிக் சைக்கிள்ல நமக்கு என்ன உருவாகும் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நமக்கு உருவாகும். இந்த உருவான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து இங்க ஒன் ஆஃப் த சிலைல் குரூப் வந்து டீப்ரொடக்ட் ஆகுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அடுத்த எடுத்துக்காட்டுக்குள்ள போகலாம். இந்த எடுத்துக்காட்டுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சப்ஸ்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. அந்த சப்ஸ்ட்ரேட்ல ஒரு சைக்ளிக் அசிட்டால் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு டெர்மினல் அல்கீன் இருக்கு. எதுக்கு இந்த எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா ஸோ ஜஸ்ட் வந்து நினைவில் வச்சுக்கோங்க, நம்மளோட கேட்டலிட்டிக் சைக்கிள்ல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நமக்கு உருவாகுது. அசிட்டால் குரூப் வந்து ஒரு ஆசிட் சென்சிட்டிவ் குரூப். அப்ப நம்மளோட வேக்கர் ஆக்சிடேஷன் ஸ்டாண்டர்ட் கண்டிஷனை நம்ம பயன்படுத்துறப்ப நமக்கு இந்த அசிட்டால் ஸ்டேபிளா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஸோ இந்த கண்டிஷனை நம்ம பயன்படுத்துறப்ப இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து அதாவது அசிட்டால் குரூப் வந்து எந்தவித மாற்றத்திற்கும் உட்படல. நம்மளோட டெர்மினல் அல்கீன் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆக்சிடைஸ் ஆகி ஆல்பா மெத்தில் கீட்டோன் கிடைக்குது. ஆனா ஈல்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 57% தான் கிடைக்குது. ஸோ ஏன் இந்த ஈல்டு வந்து இங்க குறைவா கிடைக்குது அப்படின்னா காரணம் வந்து நம்மளோட சைக்கிளிக் அசிட்டால் வந்து ஆசிட் சென்சிட்டிவ் குரூப்பா இருக்கனால அது டீப்ரொடக்ஷன் நடந்திருக்கலாம். இப்ப காப்பர் குளோரைடுக்கு பதிலாக காப்பர் அசிட்டேட்டை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஈல்டு வந்து சிக்னிபிகண்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 86% வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல நமக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து கிடைக்கும். இது காப்பர் அசிட்டேட்டை பயன்படுத்தணும்னா நமக்கு அசிட்டிக் ஆசிட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதனோட அசிட்டிக் ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்றப்ப அசிட்டிக் ஆசிட்டுக்கு வந்து குறைவான ஸ்ட்ரென்த்னால நமக்கு இந்த இடத்துல வந்து ஈல்டு வந்து 86%-ஆ கிடைச்சிருக்கு. அதாவது ஸ்டாண்டர்ட் கண்டிஷனை கம்பேர் பண்றப்ப நமக்கு இங்க ஈல்டு வந்து சிக்னிபிகண்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூடியூப்ல குயிஸ் ஆப்ஷன் பற்றி தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த குயிஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம சீரீஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கேள்விக்கும் 5 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணி அந்த கேள்வியை சால்வ் பண்ணுங்க. அதனை தொடர்ந்து நம்ம சேர்ந்து வந்து அந்த கேள்வியை சால்வ் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். சரி, இப்ப நம்ம சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்லாம் பார்க்கலாம். ஸோ முதல் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா predict the correct reagent for this below reaction. கீழே வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன அதாவது என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த கேள்விக்காக ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் வந்து எடுத்துக்கிட்டு நம்மளோட யூடியூப் குயிஸ் ஆப்ஷன்ல நீங்க சரியான ஆன்சரை வந்து கிளிக் பண்ணுங்க. அதன் பிறகு நம்ம இந்த ப்ராப்ளத்தை சேர்ந்து சால்வ் பண்ணலாம்.
சரி, இந்த கேள்விக்கு வருவோம். ஜஸ்ட் வந்து நம்ம கேட்டலிட்டிக் சைக்கிளை வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்மளோட கேட்டலிட்டிக் சைக்கிள் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கேட்டலிசிஸ் நமக்கு தேவை அப்படின்னா இந்த வினைக்காக என்னென்ன தேவை? ஒரு பெல்லாடியம் 2+ வந்து நமக்கு தேவை. அடுத்து வந்து என்ன தேவை? கோ ஆக்சிடென்ட் வந்து காப்பர் 2+ இருக்கலாம் அல்லது காப்பர் 1+ இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நமக்கு என்ன தேவை? ஒரு ஆக்சிஜன் அட்மாஸ்பியர் நமக்கு தேவை. இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நமக்கு எந்த ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ முதல் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இங்க ஆக்சிஜன் அட்மாஸ்பியரே இல்லை, அப்ப இது கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்த கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து இங்கேயும் ஆக்சிஜன் அட்மாஸ்பியரே இல்லை, அப்ப இதுவும் சரியான விடையா இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்த ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படின்னா பல்லாடியம் 2+ இருக்கு, காப்பர் 2+ இருக்கு, ஆக்சிஜன் அட்மாஸ்பியர் இருக்கு. அடுத்து வந்து ஆப்ஷன் டி பார்த்தோம் அப்படின்னா பெல்லாடியம் 0 கேட்டலிசிஸ் கொடுத்திருக்காங்க, காப்பர் அஸ்டேட் கொடுத்திருக்காங்க, ஆக்சிஜன் அட்மாஸ்பியர் கொடுத்திருக்காங்க. நமக்கு பெல்லாடியம் 2+ தான் தேவை. அப்படிங்கிறப்ப இந்த முதல் பிராக்டிஸ் ப்ராப்ளத்துக்கு சரியான விடை வந்து என்னது? ஆப்ஷன் பி தான். சரி, அடுத்த பிராக்டிஸ் ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். சோ இதான் நம்மளோட பிராக்டிஸ் ப்ராப்ளம் 2. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு சப்ஸ்ட்ரேட் கொடுத்திருக்காங்க. அந்த சப்ஸ்ட்ரேட்ல என்னென்ன இருக்கு? ஒரு ஃபியூரன் ரிங் சிஸ்டம் இருக்கு, கீட்டோன் இருக்கு, டெர்மினல் அல்கீன் இருக்கு, அசிட்டால் குரூப் இருக்கு. சோ கண்டிஷன் என்னது? ஸ்டாண்டர்ட் வேக்கர் ஆக்சிடேஷன் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. 5 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சரியான ஆன்சரை வந்து பிக் பண்ணுங்க. நம்ம அதன் பிறகு இந்த கேள்வியை சேர்ந்து பார்க்கலாம். சரி, கேள்விக்கு வரலாம். சோ நம்மளோட வேக்கர் ஆக்சிடேஷன் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததன்படி பார்த்தோம் அப்படின்னா டெர்மினல் அல்கீன் வந்து ஆல்பா மெத்தில் கீட்டோனை தான் கொடுக்கும். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட். இப்ப கீழே வந்து விடைகள் பாருங்க. இந்த விடைகள்ல எதெல்லாம் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப பியில வந்து ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, அதே போலவே டியிலையும் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப இது இரண்டும் சரியான விடையாக இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏல வந்து இந்த அசிட்டால் குரூப் வந்து டி ப்ராடக்ட் ஆயிருக்கு. அசிட்டால் குரூப் டி ப்ராடக்ட் ஆயிருக்கு. இதே ஆப்ஷன் சில அசிட்டால் குரூப் வந்து அப்படியே எந்தவித மாற்றத்திற்கும் உட்படாம இருக்கு. இப்பதான் நம்ம 2 ஸ்லைடுக்கு முன்னாடி பார்த்தோம், அசிட்டால் குரூப் ஓரளவு ஸ்டேபிள் தான், அதாவது ஸ்டாண்டர்ட் வேக்கர் ஆக்சிடேஷன் கண்டிஷனை பொறுத்தவரை. அந்த அடிப்படையில பாக்குறப்ப இந்த 2வது பிராக்டிஸ் ப்ராப்ளத்துக்கு சரியான விடை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான், ஆப்ஷன் ஏ கிடையாது. சரி, அடுத்த பிராக்டிஸ் ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ப்ரிடிக்ட் மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். இந்த இடத்துல ஒரு நைட்ரைல் குரூப் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு டெர்மினல் அல்கீன் இருக்கு. கண்டிஷன் வந்து பெல்லாடியம் கேட்டலிசிஸ் கொடுத்திருக்காங்க, காப்பர் குளோரைடு ஆக்சிஜன் கொடுத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம டிஎம்ஏ சால்வன் வாட்டர் கொடுத்திருக்காங்க, ஆக்சிஜன் அட்மாஸ்பியர் கொடுத்திருக்காங்க. இங்க 80 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வரணும். 5 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சரியான ஆன்சரை வந்து பிக் பண்ணுங்க. அதன் பிறகு நம்ம சேர்ந்து பார்க்கலாம். இந்த கேள்வியில நம்ம எதை வந்து சோதனை பண்றோம் அப்படின்னா இந்த நைட்ரைல் குரூப் ஸ்டெபிலிட்டி. சோ நமக்கு தெரியும் டெர்மினல் அல்கீன் எப்படியும் ஆல்பா மெத்தில் கீட்டோனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். ஆனா இந்த நைட்ரைல் வந்து சர்வைவ் ஆகுமா இந்த கண்டிஷன்ல அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், அந்த கண்டிஷன்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து வருது அப்படின்னு சொல்லி. அப்ப சில பேருக்கு வந்து ஒரு யோசனை வரலாம், ஸோ ஓகே நைட்ரைல் இருக்கு, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வேற அந்த கேட்டலிட்டிக் சைக்கிள்ல உருவாகுது, அப்ப நைட்ரைல் வந்து என்னவாயிரலாம், பார்சியல் ஹைட்ரோலிசிஸ் நடந்தா அமைடு வந்து கிடைக்கலாம். ஸோ கீழே வந்து அமைடு இருக்க மாதிரியும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து வரலாம். ஆனா இந்த கண்டிஷன்ல நைட்ரைல் வந்து எந்தவித மாற்றத்துக்கும் உட்படாது, அதாவது சயனோ குரூப் வந்து அப்படியே தான் இருக்கும். அந்த அடிப்படையில முதல்ல நம்ம பார்க்கலாம் எது எதெல்லாம் ராங் ஆன்சரோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அமைடு வரக்கூடிய இந்த இரண்டுமே சரியான விடையாக இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் ஏ வந்து மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் சி வந்து ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த வினை இது வரைக்கும் நம்ம பார்த்த அளவுல நமக்கு மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட் தான் கிடைக்கும்.
அப்ப சரியான விடை வந்து என்னது? ஆப்ஷன் ஏ தான், ஆப்ஷன் சி கிடையாது. சரி, இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். நமக்கு ஒரு இன்டர்னல் ஆல்கீன் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்ட்ரேட் இங்க கொடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இருக்கு. ஸோ கண்டிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வேக்கர் ஆக்சிடேஷன் கண்டிஷன் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கேள்வியோட நோக்கம் என்ன, அதாவது இந்த எக்ஸாம்பிளோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைட் செலக்டிவிட்டி. எந்த இடத்துல வேக்கர் ஆக்சிடேஷன் நடக்கும், இங்க இருக்கக்கூடிய பொசிஷனா அல்லது இந்த பொசிஷனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி சப்ஸ்ட்ரேட்ல என்ன நடக்கும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கீட்டோ குரூப் வந்து ஒரு டைரக்டிங் குரூப்பா வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த டைரக்டிங் குரூப் ஆக்ட் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா பெல்லாடியத்தை வந்து அது டைரக்ட் பண்ணுது எந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த அடிப்படையில பாக்குறப்ப இந்த கீட்டோ குரூப் வந்து டைரக்ட் பண்றதுனால நமக்கு இந்த பொசிஷன்ல தான் ஆக்சிடேஷன் நடக்குது. அப்படி ஆக்சிடேஷன் நடக்கிறப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அதாவது 91:9 ரேஷியோல இந்த மிக்சர் ஆஃப் ஆக்சிடைஸ்டு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. குறிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து அதிகமா கிடைக்குது. அதற்கு காரணம் என்னது? இங்க இருக்கக்கூடிய கீட்டோ குரூப் வந்து ஆக்சிடேஷன் எந்த இடத்துல நடக்கணும் அப்படிங்கிறத டைரக்ட் பண்ணுது. சரி, அடுத்த எடுத்துக்காட்டுக்குள்ள போகலாம். இந்த எடுத்துக்காட்டுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெர்மினல் அல்கீன் இருக்கு, ஒரு இன்டர்னல் அல்கீன் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு அமீன் குரூப்பை வந்து பாக் வச்சு ப்ரொடக்ட் பண்ணிருக்காங்க. பொதுவா வந்து அமீனை வந்து ப்ரொடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேக்கர் ஆக்சிடேஷனுக்கு பயன்படுத்தலாம். இதே இது ஃப்ரீ அமீனை வந்து வேக்கர் ஆக்சிடேஷனுக்காக பயன்படுத்த முடியாது. சரி, இங்க கண்டிஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் தான் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ஆல்கீன்ல எது வந்து மோர் ரியாக்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெர்மினல் ஆல்கீன் தான் மோர் ரியாக்டிவ். அப்ப டெர்மினல் ஆல்கீன் வந்து ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு அதனுடன் தொடர்புடைய ஆல்பா மெத்தில் கீட்டோன் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, அடுத்த எடுத்துக்காட்டுக்குள்ள போகலாம். இந்த எடுத்துக்காட்டுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெர்மினல் அல்கீன் வந்து இருக்கு, அதே வேளையில ஒரு இன்டர்னல் அல்கீனும் இருக்கு. கண்டிஷன் வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் தான் கொடுத்திருக்காங்க. சோ இப்ப இந்த இரண்டுல எதுக்கு வந்து ரியாக்டிவிட்டி அதிகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டெர்மினல் அல்கீனுக்கு தான் ரியாக்டிவிட்டி அதிகம். அப்ப ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? அதோட தொடர்புடைய ஆல்பா மெத்தில் கீட்டோன் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்த எடுத்துக்காட்டுக்குள்ள போகலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எடுத்துக்காட்டு. ஏன் அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரேட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்பன் அயோடின் பாண்ட் வேற இருக்கு, ஒரு டெர்மினல் அல்கீன் இருக்கு, ஒரு இன்டர்னல் அல்கீன் இருக்கு. கண்டிஷன் வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் தான் கொடுத்திருக்காங்க. ஏன் இந்த எக்ஸாம்பிள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா நம்ம கேட்டலிட்டிக் சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா கேட்டலிட்டிக் சைக்கிள்ல பெல்லாடியம் 0 வந்து இன்சிட்டிவா உருவாகும். ஸோ நம்மளோட முந்தைய கிராஸ் கப்ளிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது கார்பன் அயோடின் பாண்ட் வந்து பெல்லாடியம் 0 கூட ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்படும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த வேக்கர் ஆக்சிடேஷன் கண்டிஷன்ல அந்த மாதிரி எந்த வினையும் நடக்கல, எதுவும் நடக்காது. ஜஸ்ட் வந்து நம்ம டெர்மினல் அல்கீனை மட்டும் ஆக்சிடைஸ் பண்ணி அதோட தொடர்புடைய ஆல்பா மெத்தில் கீட்டோனாக கொடுத்துரும். இங்க இருக்கக்கூடிய கார்பன் அயோடின் பாண்ட் எந்தவித மாற்றத்திற்கும் உட்படாது. சரி, அடுத்த எடுத்துக்காட்டுக்குள்ள போகலாம். பொதுவா வந்து அல்லேலிக் ஆல்கஹால் அல்லது ப்ரொடக்டட் அல்லேலிக் ஆல்கஹால இந்த வேக்கர் ஆக்சிடேஷன் வினைக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப எடுத்துக்காட்டா இந்த சப்ஸ்ட்ரேட்டை பாத்தீங்க அப்படின்னா 2 சைட் இருக்கு. அதாவது இந்த இடத்துல ஒரு சைட், இங்க ஒரு சைட். ஆல்கீன்ல இருக்கக்கூடிய 2 சைட்ல எந்த சைட்ல வேணாலும் நமக்கு ஆக்சிடேஷன் நடக்கலாம். ஆனா பொதுவா அல்லேலிக் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு டிஸ்டால் பொசிஷன்ல தான் ஆக்சிடேஷன் நடக்கும். சோ எது வந்து டிஸ்டால் பொசிஷன்? இந்த பொசிஷன் தான் டிஸ்டால் பொசிஷன். சோ அப்ப நமக்கு இந்த இடத்துலதான் ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் நடந்து நமக்கு இந்த ப்ராடக்டை கொடுக்குது. இப்ப சில பிராக்டிஸ் ப்ராப்ளம் எல்லாம் பார்க்கலாம். இப்ப அடுத்த பிராக்டிஸ் ப்ராப்ளம் பாருங்க. நமக்கு ஒரு சப்ஸ்ட்ரேட் கொடுத்திருக்காங்க, ஸ்டாண்டர்ட் வேக்கர் ஆக்சிடேஷன் கண்டிஷன் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு டெர்மினல் அல்கீன் இருக்கு, ஒரு இன்டர்னல் அல்கீன் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு NO அசிட்டால் இருக்கு. இந்த கேள்வி வந்து எதை பொறுத்தது? அதாவது இந்த கேள்வி எதன் அடிப்படையில கேட்கிறாங்க அப்படின்னா NO அசிட்டாலோட ஸ்டெபிலிட்டி, அது மட்டும் இல்லாம சைட் செலக்டிவிட்டி, எந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி. 5 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. யூடியூப் குயிஸ் ஆப்ஷன்ல சரியான ஆன்சரை செலக்ட் பண்ணுங்க. அதன் பிறகு நம்ம இந்த கேள்வியை டிஸ்கஸ் பண்ணலாம்.
சரி, கேள்விக்கு வரலாம். ஜஸ்ட் வந்து நம்ம அசிட்டால் மாதிரியே தான் NO அசிட்டாலும் இந்த கண்டிஷன்ல ரொம்ப ஸ்டேபிளா தான் இருக்கும். அந்த அடிப்படையில பாக்குறப்ப ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இங்க ரிங் வந்து உடஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெர்மினல் அல்கீன், இன்டர்னல் அல்கீன். ஏற்கனவே நம்ம நிறைய எடுத்துக்காட்டுகள் முந்தைய செயல பார்த்தோம். டெர்மினல் அல்கீனுக்கு தான் ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகம். அப்ப டெர்மினல் அல்கீன் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா அதோட தொடர்புடைய ஆல்பா மெத்தில் கீட்டோன் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, நம்ம ஆப்ஷன் பி பார்ப்போம். ஆப்ஷன் பில பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் அல்கீன் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. அப்ப இது சரியான விடையாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் சி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெர்மினல் அல்கீன் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. அதே ஆப்ஷன் டில 2 அல்கீனும் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. ஆனா ரெண்டும் நடக்காது. ஒன்லி டெர்மினல் அல்கீன் மட்டும்தான் ஆக்சிடைஸ் ஆகும். அப்ப ஆப்ஷன் டி இருக்க வாய்ப்பு இல்ல. சரியான விடை வந்து நமக்கு ஆப்ஷன் சி தான். சரி, அடுத்த பிராக்டிஸ் ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். predict the major product of the following reaction. இங்க என்னென்ன குரூப்லாம் இருக்குன்னு பாருங்க. ஒரு டெர்மினல் அல்கீன் இருக்கு, இன்டர்னல் அல்கீன், அதாவது ஒரு பைசைக்கிளிக் ரிங்குக்குள்ள ஒரு அல்கீன் இருக்கு, ஒரு OH குரூப் வேற இருக்கு. இப்ப எந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். கண்டிஷன் வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் தான். 5 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. சரியான ஆன்சரை யூடியூப் குவிஸ் ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணுங்க. அதன் பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, கேள்விக்கு வரலாம். இந்த கேள்வி எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா எந்த அல்கீனுக்கு வந்து ரியாக்டிவிட்டி அதிகம் அப்படிங்கிறத பொறுத்ததுதான். அது மட்டும் இல்லாம OH குரூப் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் பண்ணுமா அப்படிங்கிறதோட பொறுத்து தான். ஏன் அப்படின்னா பின் வரக்கூடிய ஸ்லைடுகள்ல எப்படி வந்து அல்கஹால் வந்து ஒரு நியூக்ளியோஃபைலா இந்த வினையில செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? சரி, இந்த கேள்விக்கு வரலாம். இந்த கேள்வியில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. நமக்கு முன்னாடியே தெரியும் டெர்மினல் அல்கீன் தான் மோர் ரியாக்டிவ். அப்ப அதுதான் வந்து ஆக்சிடைஸ் ஆகி ஆல்பா மெத்தில் கீட்டோனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஏல ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பொசிஷன்லயும் ஆக்சிடைஸ் ஆயிருக்குன்னு இருக்காங்க. அப்ப இது இருக்க வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் அல்கீன் வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்குன்னு காமிச்சிருக்காங்க. இதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்த ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்யூஸ்வல் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப சரியான விடை வந்து என்னது? ஆப்ஷன் டி தான். சரி, அடுத்த பிராக்டிஸ் ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிராக்டிஸ் ப்ராப்ளம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன இருக்கு? ஒரு அல்கீன், இன்டர்னல் அல்கீன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கீட்டோ ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. அதை தொடர்ந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு பாஸ்பரஸ் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருக்கு. கண்டிஷன் வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் தான். எது சரியான விடைன்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்க. 5 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்ப வருவோம், கேள்விக்கு வருவோம். பொதுவா ஜென்ரலா ஒரு ரூல் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மைக்கேல் அக்செப்டாரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைக்கேல் அக்செப்டாருக்கு பீட்டா பொசிஷன்ல தான் பொதுவாக ஆக்சிடேஷன் நடக்கும். அதாவது வேக்கர் ஆக்சிடேஷன் வந்து நடக்கும். இப்ப பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட் வந்து ஒரு மைக்கேல் அக்செப்டார். சோ இதுதான் வந்து ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். சோ அப்ப இந்த பொசிஷன் வந்து என்னது? ஆல்பா பொசிஷன், இது பீட்டா பொசிஷன். அப்ப நமக்கு ஆக்சிடேஷன் எங்க நடக்கும்? பீட்டா பொசிஷன்ல தான் நடக்கும். அந்த அடிப்படையில நமக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனை நம்ம பார்க்கலாம். சோ ஆப்ஷன் ஏ வந்து ஒரு சைக்கிளிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வினையில ஜஸ்ட் ஆக்சிடேஷன் மட்டும்தான் நடக்கும். சைக்கிளிசேஷன் இந்த இடத்துல வந்து நடக்காது. அதாவது கீட்டோன் உருவான பிறகு அதன் பிறகு இங்க வந்து ஒரு ஆல்டால் நடந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ அப்ப இந்த மாதிரி வினை இங்க நடக்காது. அப்ப ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா பீட்டா பொசிஷன்ல ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. சோ அப்ப இந்த கேள்விக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் பி தான். அடுத்த ஆப்ஷன் சி பார்த்தோம் அப்படின்னா ஆல்பா பொசிஷன்ல நடந்த மாதிரி இருக்கு. அப்ப இது இருக்க வாய்ப்பு இல்லை. அதே போலவே ஆப்ஷன் டி வந்து சைக்கிளிசேஷன் ஆயிருக்கு. இதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த கேள்விக்கு சரியான விடை வந்து எது? ஆப்ஷன் பி தான். இது வரைக்கும் நம்ம வேக்கர் ஆக்சிடேஷன்ல மார்க்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு டெர்மினல் அல்கீன் எடுத்துக்கிட்டு வேக்கர் ஆக்சிடேஷனோட ஸ்டாண்டர்ட் கண்டிஷனை நம்ம பயன்படுத்துறப்ப நமக்கு பெரும்பாலான நேரங்கள்ல ஆல்பா மெத்தில் கீட்டோன் தான் நமக்கு கிடைச்சது. அதாவது அதை என்ன சொல்லுவோம்? மார்க்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால்
சில வேளைகள்ல நமக்கு ஆன்டிமார்கோனிகா ப்ராடக்டும் நமக்கு கிடைக்குது. இது பொதுவா வந்து எதை சார்ந்தது அப்படின்னம்னா சப்ஸ்ட்ரேட்டை சார்ந்தது. சில சப்ஸ்ட்ரேட்டை நம்ம வேக்கர் ஆக்சிடேஷன் கண்டிஷனுக்கு உட்படுத்துறப்ப நமக்கு ஆன்டிமார்கோனிகா ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சோ முதல் சப்ஸ்ட்ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பீட்டா லாக்டம் ரிங் வந்து இருக்கு. அதுல ஒரு கார்பனைல் குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு டெர்மினல் அல்கின் இருக்கு. கண்டிஷன் வந்து ஸ்டாண்டர்டான கண்டிஷன் தான். ஆனா இந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு இந்த கண்டிஷனை பயன்படுத்துறப்ப நமக்கு ஆன்டிமார்கோனிகா ப்ராடக்டான ஆல்டிஹைடு வந்து மேஜர் ப்ராடக்டா கிடைக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னம்னா இங்க இருக்கக்கூடிய கார்பனைல் குரூப் வந்து பெல்லாடியத்து கூட கோஆர்டினேட் ஆகுது. கோஆர்டினேட் ஆகி நமக்கு செலக்டிவிட்டியை வந்து அல்டர் பண்ணுது. அதாவது செலக்டிவிட்டியை மாத்தி விட்டுருது. அப்படி மாத்துறதுனால நமக்கு என்ன கிடைக்குது? ஆல்டிஹைட் ப்ராடக்ட், அதாவது ஆன்டிமார்கோனிகா ப்ராடக்ட் வந்து மேஜர் ப்ராடக்டா கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அல்கீன் கொடுத்திருக்காங்க. கண்டிஷன் வந்து ஸ்டாண்டர்டான வேக்கர் ஆக்சிடேஷன் கண்டிஷன் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த கண்டிஷனை பயன்படுத்துறப்ப நமக்கு என்ன நடக்குது அப்படின்னம்னா இங்க இருக்கக்கூடிய அல்கீன் இருக்குல்ல, இந்த அல்கீன் வந்து பெல்லாடியத்து கூட கோஆர்டினேட் ஆயிருக்கு. கோஆர்டினேட் ஆகி நமக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த டெர்மினல் அல்கீன்ல தான் ஆக்சிடேஷன் நடக்குது. ஆனா எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் வந்து நமக்கு கிடைக்கும். இதை தொடர்ந்து நமக்கு பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் நடக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது? ஆல்டிஹைட் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் பெல்லாடியம் வந்து இந்த அல்கீன்ல கோஆர்டினேட் ஆகி ஏன் இங்க ஆக்சிடேஷன், அதாவது இந்த இடத்துல ஏன் ஆக்சிடேஷன் நடக்கல அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஏன் அப்படின்னா இந்த இடம் ஸ்டெரிக்கலி ஹிண்டடா இருக்கு. இது டெர்மினல், அதாவது லெஸ் ஸ்டெரிக்கலி ஹிண்டட் டெர்மினல் அல்கீனா இருக்கு. அதன் காரணமாக நமக்கு இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. அதாவது சில சப்ஸ்ட்ரேட்டை பொறுத்து நமக்கு பார்த்தோம், அதாவது ஆன்டிமார்கோனிகா ப்ராடக்ட் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி. சில நேரங்களில் கண்டிஷனை நம்ம சேஞ்ச் பண்றதுக்கும் நமக்கு ஆன்டிமார்கோனிகா ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அந்த சப்ஸ்ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு டெர்மினல் அல்கீன் வந்து நமக்கு இருக்கு. இது ஸ்டாண்டர்ட் வேக்கர் ஆக்சிடேஷன் கண்டிஷன் பயன்படுத்துறப்ப நமக்கு மிக்சரா ப்ராடக்ட் தான் கிடைக்குது. அதாவது ஆல்பா மெத்தில் கீட்டோனும் ஆல்டிஹைட் ப்ராடக்டும் கிடைக்குது. ஆனா ஆல்பா மெத்தில் கீட்டோன் அதிகமாக நமக்கு கிடைக்கும். இதே இது கண்டிஷனை கொஞ்சம் அல்டர் பண்றோம். கொஞ்சம் அல்டர் பண்ணோம்னா என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு ஆன்டிமார்கோனிகா ப்ராடக்ட் வந்து அதிகமா கிடைக்குது. அதே வேளையில மார்கோனிகா ப்ராடக்ட் வந்து குறைவாக கிடைக்குது. இங்க கண்டிஷன்ல என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு பாருங்க. காப்பர் பேஸ்ட் ஆக்சிடென்ட் இங்க கொடுக்கல. அதுக்கு பதிலாக பெல்லாடியம் குளோரைடு வந்து 2 ஈக்குவலன்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சோ இதன் காரணமாக நமக்கு என்ன நடக்குது? ஆன்டிமார்கோனிகா ப்ராடக்ட் வந்து அதிகமாக கிடைக்குது. இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா கண்டிஷனை நம்ம லைட்டா டியூன் பண்ணனாலும் ஆன்டிமார்கோனிகா ப்ராடக்டான ஆல்டிஹைட் ப்ராடக்டை நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவா அல்கீனுக்கு பக்கத்துல லூயிஸ் பேசிக் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி சப்ஸ்ட்ரேட்டும் செலக்டிவா ஆல்பா மெத்தில் கீட்டோனை கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமப்படும். சரிங்களா? ஏன் அப்படின்னா அது கோஆர்டினேட் ஆகலாம். அதன் காரணமாக நமக்கு வந்து எக்ஸ்பெக்டட் ஆல்பா மெத்தில் கீட்டோன் கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கலாம். எடுத்துக்காட்டா பார்த்தோம் அப்படின்னா அல்லைலிக் ஆல்கஹால், அல்லைலிக் அசிட்டேட். ஆனா ஸ்பெசிபிக் லிகான் மற்றும் கண்டிஷனை நம்ம பயன்படுத்துறப்ப இதை ஓவர் கம் பண்ணி நமக்கு ஆல்பா மெத்தில் கீட்டோன் மட்டும் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. இங்க என்ன பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். சோ முதல்ல சப்ஸ்ட்ரேட்டை பாருங்க. சப்ஸ்ட்ரேட் வந்து ஒரு அல்லைலிக் அசிட்டேட் கொடுத்திருக்காங்க. லிகாண்ட் வந்து என்ன லிகாண்ட் பயன்படுத்திருக்காங்கன்னா குயினாக்ஸ் அப்படிங்கிற ஒரு NN லிகாண்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. NN லிகாண்ட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சால்ட், சில்வர் பேஸ்ட் சால்ட் பயன்படுத்தியிருக்காங்க. ஏக்குஸ் டெட்ராபியூட்டில் ஹைட்ரோபெராக்சைடு. இங்க ஆக்சிஜன் சோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெட்ராபியூட்டில் ஹைட்ரோபெராக்சைடு, அதாவது வாட்டருக்கு பதிலாக டெட்ராபியூட்டில் ஹைட்ரோபெராக்சைடு பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப இந்த காம்பினேஷன் நம்ம பயன்படுத்துறப்ப நமக்கு ஆல்பா மெத்தில் கீட்டோன் வந்து மேஜர் ப்ராடக்டா கிடைக்குது. சரி, எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல பெல்லாடியம் வந்து இந்த NN லிகாண்டு கூட கோஆர்டினேட் ஆயிருக்கு. அதுதான் பெல்லாடியம் குயினாக்ஸ் குளோரைடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
அப்படி கோஆர்டினேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த பார்ட் வந்து லிகாண்டோட பார்ட். அடுத்து பெல்லாடியம் எதோட கோஆர்டினேட் ஆகுது, நம்மளோட அல்கீனோட கோஆர்டினேட் ஆகுது. அதே வேளையில டெட்ராபியூட்டில் ஹைட்ரோபெராக்சைடு கூட கோஆர்டினேட் ஆகுது, அதாவது பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் ஆட்டம் இங்க இருக்கக்கூடிய மோர் சப்ஸ்டியூட்டர் கார்பனை தாக்குது. இதே வேளையில டெர்மினல் கார்பன் வந்து பெல்லாடியத்தை நோக்கி நகருது. அப்படி நகர்ந்துச்சுன்னா நமக்கு இந்த இன்டர்மீடியட் கிடைக்கும். இதன் பிறகு இந்த இன்டர்மீடியட்ல இருந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி லேயஸ் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கக்கூடிய அல்கீனை நம்ம சக்சஸ்ஃபுல்லா அதனுடன் தொடர்புடைய ஆல்பா மெத்தில் கீட்டோனாக நம்ம மாற்றம் பெற வைக்கலாம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வாட்டர் வந்து நியூக்ளியோஃபைலா இந்த வினையில் ஈடுபடுறதை தான் பார்த்தோம், சரிங்களா? இப்ப இதன் பிறகு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேற நியூக்ளியோஃபைல் வந்து இந்த வேக்கர் ஆக்சிடேஷன்ல இன்வால்வ் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, வாட்டர் பயன்படுத்துறோம், அது போல அல்கஹாலையும் பயன்படுத்தலாம்ல. அல்கஹால் பயன்படுத்தணும் நமக்கு அல்காக்சி பெல்லடேஷன் நடக்க போகுது. இது அமீனோவையும் பயன்படுத்தலாம்ல. அமீனை பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன நடக்கும், அமினோ பெல்லடேஷன் வந்து நமக்கு நடக்கும். ஆனா இங்க நம்ம குறிப்பா கவனிக்க போறது வந்து என்ன அப்படின்னா, அல்கஹால் மற்றும் அதர் ஆக்சிஜன் நியூக்ளியோஃபைல் வந்து இந்த வேக்கர் ஆக்சிடேஷன்ல ஈடுபட்டுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அமீன் போன்ற அதர் நியூக்ளியோஃபைல நம்ம இங்க பார்க்க போறோம்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நான் ரெஃபரன்ஸ் புக்கு வந்து இந்த லெக்சரோட எண்ட்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க போய் பார்க்கலாம். இப்ப நியூக்ளியோஃபைல் சொல்லி நான் ஜென்ரலா கொடுத்திருக்கேன். இந்த நியூக்ளியோஃபைல் வந்து ஆக்சிஜன் பேஸ்ட் அதர் நியூக்ளியோஃபைலா இருக்கலாம், இல்ல அமீன் நியூக்ளியோஃபைலா இருக்கலாம். சோ இந்த கண்டிஷன்ல என்ன நடக்குது, பெல்லாடியம் 2+ தேவை ஒரு அல்கீனோட வினை புரியுது. சோ நமக்கு அதனோட முடிவுல வந்து என்ன நடக்குது, பெல்லடேஷன் ஸ்டெப் நடக்கும். நியூக்ளியோஃபைல் ஒரு எண்ட்ல அட்டாச் ஆகும், அதோட இன்னொரு எண்ட்ல வந்து பெல்லாடியம் வந்து அட்டாச் ஆகும். ஸோ இந்த அடிப்படையில பாக்குறப்ப நம்ம அடுத்த அதாவது அதர் நியூக்ளியோஃபைலையும் நம்ம இந்த வினைக்காக பயன்படுத்தலாம். இப்ப நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஆல்கஹால் நியூக்ளியோஃபைல் பயன்படுத்தணும்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி மேக்னஸ்டிக்கல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ இதான் நம்மளோட அல்கீன் கோஆர்டினேட் பண்ண காம்ப்ளெக்ஸ். ஒரு மெத்தனால் நியூக்ளியோஃபைல் வந்து வினைபுரியுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ மெத்தனால் வந்து எங்க அட்டாக் பண்ணுது, மோர் சப்ஸ்டியூட்டர் கார்பன்ல வந்து மெத்தனால் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ அட்டாக் பண்ணுச்சுன்னா நமக்கு அல்காக்சி பெல்லடேஷன் வந்து நடக்கும். இதை தொடர்ந்து என்ன நடக்கும், ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வெளியே போகும். வெளியே போச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியட் வந்து கிடைக்கும். இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஸோ இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்க போகுது, பீட்டா ஹைட்ரைடு எலிமினேஷன் வந்து நடக்கும். அப்ப இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் பல்லாடியத்தை நோக்கி நகர்ந்துரும். ஸோ நகர்ந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பல்லாடியம் ஹைட்ரைட் காம்ப்ளெக்ஸ் வந்து கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து டீகாம்ப்ளெக்சேஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கலாம். ஆனா பொதுவா இந்த மாதிரி நடக்கல. அடுத்து என்ன நடக்கும், இந்த பல்லாடியம் ஹைட்ரைட் ஸ்பீசிஸே ரீஇன்சர்ஷன் ஆகும். ரீஇன்சர்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியட் கிடைக்கும். இப்ப ஆக்சிஜன் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்க நோக்கி நகருது. அப்படி நகர்றப்ப இந்த பெல்லாடியத்தை வந்து வெளித்தள்ளிடுது. அப்படி வெளித்தள்ளுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் வந்து கிடைக்கும். இப்ப இந்த இன்டர்மீடியட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெத்தனால் வந்து தாக்குது. ஸோ மெத்தனால் தாக்குச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், அசிட்டால் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அப்ப வாட்டருக்கு பதிலாக அல்கஹால் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், அசிட்டால் கிடைக்கும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இந்த கேஸ்லயும் வந்து மார்கோனிகாப் ஆன்டி மார்கோனிகாப் ப்ராடக்ட் வந்து உருவாகலாம். இந்த மெக்கானிசம் இங்க நம்ம காமிச்சிருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்கோனிகாப் ப்ராடக்ட் வரல காமிச்சிருக்கோம். ஆனா பொதுவா வந்து மார்கோனிகாப் ப்ராடக்டும் உருவாகலாம், ஆன்டி மார்கோனிகாப் ப்ராடக்ட் உருவாகலாம். அது அந்தந்த சப்ஸ்ட்ரேட்டை பொறுத்தது. எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். முதல் எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டைரீன் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து 1,3 டயால் கொடுத்திருக்காங்க. பல்லாடியம் குளோரைடு வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் தான் கொடுத்திருக்காங்க. என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசிட்டால் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இன்னும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா இங்க என்ன கவனிக்கணும், என்ன செலக்டிவிட்டி வந்து நடந்திருக்கு அப்படிங்கறத கவனிக்கணும். என்ன செலக்டிவிட்டி வந்து இங்க கிடைச்சிருக்கு, ஆன்டி மார்கோனிகாப் செலக்டிவிட்டி வந்து இங்க கிடைச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஸ்டெரிக். இங்க இருக்கக்கூடிய அல்கஹால் வந்து ஸ்டெரிக்கலி ஹிண்டட் அல்கஹாலா இருக்கு. சோ இதன் காரணமாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஆன்டி மார்கோனிகாப் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சோ நான் முன்னாடியே சொன்னேன், கண்டிஷன் மற்றும் சப்ஸ்ட்ரேட்டை பொறுத்து நமக்கு மார்கோனிகாப் ஆன்டி மார்கோனிகாப் ப்ராடக்ட் வந்து மாறலாம்.
இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தோம் அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரேட் சேம் சப்ஸ்ட்ரேட் தான். இங்க வந்து கேட்டலிசிஸ் வந்து வேற கேட்டலிசிஸ் கொடுத்துருக்காங்க. கேட்டலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெல்லாடியம் மற்றும் இந்த லிகாண்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ மற்ற கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மேல வந்து 1,3 டயால் பயன்படுத்தியிருக்காங்க, கீழே வந்து மெத்தனால் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா மெத்தனால் வந்து ஒரு லெஸ் ஸ்டெரிக்கலி ஹிண்டட் ஆல்கஹால், சரிங்களா? அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய லிகாண்டு வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. இந்த லிகாண்டு வந்து என்னது? ஸ்டெரிக்கலி ஹிண்டட் லிகாண்ட். அப்ப இந்த கண்டிஷனை பயன்படுத்துறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மார்க்கோனிகா ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. பாத்தீங்களா எப்படி வந்து கேட்டலிசிஸ் மற்றும் ஆல்கஹாலை பொறுத்து நமக்கு செலக்டிவிட்டி மாறுதுன்னு. அடுத்த எடுத்துக்காட்டுக்குள்ள போகலாம். இப்ப முந்தைய ஸ்லைட்ல பார்த்தோம் இன்ட்ராமாலிகுலர்லி வேக்கர் ஆக்சிடேஷன் ஒரு ஆல்கஹால் நியூக்ளியோஃபைல் கூட எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அல்கீனும் நியூக்ளியோஃபைலும் ஒரே சப்ஸ்ட்ரேட்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா வேக்கர் சைக்கிள்சேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த சப்ஸ்ட்ரேட்ல வந்து ஒண்ணு மிஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல வந்து என்னவா இருக்கணும்? ஹைட்ரஜன் இருக்கணும். ஓகே, ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெல்லாடியம் 2+ கொடுத்துருக்காங்க, லிகாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ NN லிகாண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பென்சோகுயினோன் கொடுத்துருக்காங்க. ஸோ பென்சோகுயினோன் வந்து இங்க வந்து ஒரு கோ ஆக்சிடென்டா செயல்படுது. சால்வெண்ட் வந்து மெத்தனால் சால்வெண்ட். இதை பார்த்தோன்னே சில பேர் வந்து ஒரு குழப்பம் வந்துடலாம். ஓகே, மெத்தனால் வந்து டைரக்டா வந்து வேக்கர் டைப் ஆக்சிடேஷன்ல இன்வால்வ் ஆயிருன்னு சொல்லிட்டு. பட் ஆனா என்ன இருக்கு? இன்ட்ராமாலிகுலர், அதாவது ஒரே சப்ஸ்ட்ரேட்லயே நமக்கு ஏற்கனவே ஒரு நியூக்ளியோஃபைல் இருக்கு. அப்ப அதுதான் வந்து அங்க மோர் ரியாக்டிவா இருக்கும். இப்ப முதல்ல என்ன நடக்கும்? பெல்லாடியம் வந்து இங்க கோஆர்டினேட் ஆகும். கோஆர்டினேட் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? ஆக்சிஜன் வந்து நியூக்ளியோஃபைல் வந்து இந்த கார்பனை வந்து தாக்கும். அப்படி தாக்குறப்ப நமக்கு பெல்லாடியம் வந்து இந்த கார்பன் நோக்கி நகரும். இதை தொடர்ந்து நமக்கு பீட்டா ஹைட்ரைடு எலிமினேஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, சில பிராக்டிஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ முதல் பிராக்டிஸ் ப்ராப்ளம் என்னன்னு பாருங்க. ப்ரிடிக்ட் தி மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோவிங் ரியாக்ஷன். நமக்கு ஒரு சப்ஸ்ட்ரேட் கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் வந்து ஸ்டாண்டர்டான கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. 5 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு சரியான ஆன்சரை நம்ம யூடியூப் குயிஸ் ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணுங்க. அதன் பிறகு நம்ம இந்த ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, நம்ம கேள்விக்கு வரலாம். ஸோ முதல்ல வந்து இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து சரியான ஆப்ஷனாக இருக்காது அப்படிங்கிறத வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதன் பிறகு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, முதல் பார்ப்போம். டி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஆக்சிஜன் ஆட்டம்லாம் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா OH இருக்கு, இந்த புதுசா அந்த OH வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. பட் ஆனா நமக்கு வேக்கர் ஆக்சிடேஷன்ல அந்த மாதிரிலாம் நடக்காது. அப்ப இது இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படின்னா ஈனால் ஃபார்ம் வந்து உருவாயிருக்கு. இதுவும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை வேக்கர் ஆக்சிடேஷன்ல. ஏன்னா வேக்கர் ஆக்சிடேஷன்ல மார்க்கோனிகா ப்ராடக்ட் கிடைக்கலாம், அல்லது ஆன்டி மார்க்கோனிகா ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கலாம். அதாவது கீட்டோன் அல்லது ஆல்டிஹைட் வந்து கிடைக்கலாம். சரி, இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு மார்க்கோனிகா ப்ராடக்ட், இது ஆன்டி மார்க்கோனிகா ப்ராடக்ட். ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து முன்னாடி நான் சொன்னேன், இது வந்து ஒரு ஜஸ்ட் லூயிஸ் ஃபங்க்ஷனாலிட்டி குரூப் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்ட்ரேட், சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ல வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், ஈவன்தோ இங்க வந்து ஈவன்தோ இங்க வந்து ரெசனன்ஸ்ல இருந்தாலும் ஸோ பெல்லாடியம் வந்து இன்ட்ராக்ட் பண்றப்ப கண்டிப்பா அதோட இன்ட்ராக்ஷன் இருக்கும். இதன் காரணமாக இது என்ன சொல்லுவோம்? இது வந்து ஒரு கோஆர்டினேட்டிங் குரூப்பா வந்து இருக்கிறனால நமக்கு செலக்டிவிட்டி வந்து அல்டர் பண்ணும். அல்டர் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்டி மார்க்கோனிகா ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த மேல இருக்கக்கூடிய வினையோட சரியான விடை வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான். அடுத்த பிராக்டிஸ் ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெர்மினல் ஐக்கியம் இந்த சப்ஸ்ட்ரேட்ல இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு குரூப் வந்து இந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 அமைடு கார்பனைல் வந்து நமக்கு இருக்கு, சரிங்களா? கண்டிஷன் வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் தான். சால்வ் பண்ணுங்க, 5 செகண்ட்ஸ் டைம் எடுத்துட்டு சால்வ் பண்ணுங்க. அப்புறம் சரியான ஆன்சரை வந்து குயிஸ் ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணுங்க. அதன் பிறகு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ முந்தைய கேள்வி மாதிரியே
இங்க எது எதெல்லாம் வந்து சரியான விடையாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம எலிமினேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி பாருங்க. ஆப்ஷன் டில வந்து இங்க இருக்கக்கூடிய அமீன் வந்து டி ப்ராடக்ட் ஆன மாதிரி காமிச்சிருக்காங்க. இது நடக்க வாய்ப்பு இல்லை. அதே போலவே இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமீன் டி ப்ராடக்ட் ஆன மாதிரி காமிச்சிருக்காங்க. நடக்க வாய்ப்பு இல்லை. சோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தான். ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் சியான்னு சொல்லி பார்க்கணும். ஆப்ஷன் ஏ வந்து மார்க்கோனிகா ப்ராடக்ட், ஆப்ஷன் சி வந்து ஆன்டி மார்க்கோனிகா ப்ராடக்ட். இங்க இருக்கக்கூடிய அமைடு என்ன பண்ணும்? அமைடு கோஆர்டினேட் ஆகும் பெலாடியம் கூட. இந்த அமைடு கோஆர்டினேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? செலக்டிவிட்டி ரிவர்ஸ் ஆயிரும். அப்ப ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன செலக்டிவிட்டி கிடைக்கும்? ஆன்டி மார்க்கோனிகா ப்ராடக்ட் தான் நமக்கு கிடைக்கும். சோ அந்த அடிப்படையில பாக்குறப்ப இங்க சரியான விடை வந்து என்னது? ஆப்ஷன் சி தான். இது அடுத்த பிராக்டிஸ் ப்ராப்ளம். predict the major product of the following reaction. நமக்கு டெர்மினல் ஆல்கீன் இருக்கு, அதே வேளையில ஒரு ஃபீனால் குரூப்பும் இருக்கு. அதாவது ஒரே சப்ஸ்ட்ரேட்ல நியூக்ளியோஃபைல் இருக்கு, ஆல்கீன் இருக்கு. சரிங்களா? கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெல்லாடியம் குளோரைட் கொடுத்துருக்காங்க, சோடியம் அசிட்டேட் கொடுத்துருக்காங்க, டிஎம்ஏ சால்வெண்ட், ஆக்சிஜன் வந்து மாலிகுலர் ஆக்சிஜன் அட்மாஸ்பியர் பயன்படுத்தியிருக்காங்க. சரி, இங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி 5 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணுங்க. ஓகே, சரி, முதல்ல வந்து எதுவெல்லாம் சரியான விடையாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டியை பாருங்க. நமக்கு மேல வந்து ஆன்டி மார்க்கோனிகா டைப் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. பட் ஆனா கீழே வந்து OH குரூப் அப்படியே இருக்கு. பட் கண்டிஷன்ல எக்ஸ்டர்னல் வாட்டர் எதுவும் கொடுத்திருந்தாலுமே வந்து நமக்கு என்ன சொன்னோம்? இன்டர்னல் நியூக்ளியோஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து வேகமாக ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. அந்த அடிப்படையில் இது சரியான விடையாக இருக்க வாய்ப்பில்லை. அதே போலவே ஆப்ஷன் சியும் சரியான விடையாக இருக்க வாய்ப்பில்லை. இப்ப ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் சரியான விடையாக இருக்கும். சரி, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ முதல்ல என்ன நடந்திருக்கும்? பெல்லாடியம் வந்து இந்த இடத்துல வந்து காம்ப்ளெக்சேஷனுக்கு உட்பட்ட பிறகு இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணி இந்த கார்பனை தாக்கி இருக்கும். அப்படி தாக்குச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சோ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கும். என்ன கிடைச்சிருக்கும்? பெல்லாடியம் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கும். இப்ப இதன் பிறகு என்ன நடந்திருக்கும்? பீட்டா ஹைட்ரைட் எலிமினேஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு எக்ஸோ அல்கின் வந்து உருவாயிருக்கும். அடுத்து நமக்கு கண்டிஷன்ல பேஸ் வேற இருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கும்? பேஸ் மீடியேட்டட் ஐசோமரைசேஷன் நடந்திருக்கும். ஐசோமரைசேஷன் நடந்துச்சு அப்படின்னா இந்த அடிப்படையில் பாக்குறப்ப சரியான விடை வந்து என்னது? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த பிராக்டிஸ் ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். predict the major product of the following reaction. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு அல்கீன் கொடுத்திருக்காங்க, 1,3 டயால் கொடுத்திருக்காங்க. கண்டிஷன் வந்து ஸ்டாண்டர்டான வேக்கர் ஆக்சிடேஷன் கண்டிஷன் தான் கொடுத்திருக்காங்க. கீழே 4 விடைகள் கொடுத்திருக்காங்க. எது சரியான விடைன்னு சொல்லி 5 செகண்ட்ஸ் டைம் எடுத்து சால்வ் பண்ணுங்க. அதன் பிறகு நம்ம இந்த கேள்வியை வந்து சேர்ந்து சால்வ் பண்ணலாம். சரி, நம்ம முந்தைய ஸ்லைட்ல பார்த்தோம். அதாவது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட் வந்து ஒரு மைக்கேல் அக்செப்டாரா இருந்துச்சு அப்படின்னா அதனோட பீட்டா பொசிஷன்ல தான் வந்து எப்பவும் வேக்கர் ஆக்சிடேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பொசிஷன் ஆல்பா பொசிஷன், இது பீட்டா பொசிஷன். அப்ப பீட்டா பொசிஷன்ல தான் வேக்கர் ஆக்சிடேஷன் நடக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அல்கஹால் வந்து ஸ்டெரிக்கலி ஃபில்டர்ட் அல்கஹால். அப்ப நமக்கு பீட்டா பொசிஷன்ல தான் நமக்கு ஆக்சிடேஷன் நடக்கும். சோ அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா எது சரியான விடையாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடையாக இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்ற விடைகள் சரியான விடையாக இருக்க வாய்ப்பு இல்லை. வேக்கர் ஆக்சிடேஷனோட அப்ளிகேஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். வேக்கர் ஆக்சிடேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். அதனோட அப்ளிகேஷன் வந்து
நேச்சுரல் ப்ராடக்ட் சிந்தசிஸ் மற்றும் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் சிந்தசிஸ் போன்றவைகள்ல மிகவும் பயனுள்ள ஒரு வினை. இங்க ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம். இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கெனாக்சோசோல் அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் சிந்தசிஸ்ல இந்த வேக்கர் ஆக்சிடேஷன் வந்து ஒரு முக்கியமான வினையாக இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் சப்ஸ்ட்ரேட்டை பாருங்க. ஒரு டெர்மினல் அல்கீன் இருக்கு, ஒரு இன்டர்னல் அல்கீன் இருக்கு, ஒரு சைக்ளிக் அசிட்டால் இருக்கு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? பெல்லாடியம் குளோரைடு காப்பர் அசிட்டேட் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் அட்மாஸ்பியர். ஸோ நம்ம முந்தைய ஸ்லைட்ல பார்த்தோம் காப்பர் அசிட்டேட் வந்து ஒரு மைல்டு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி. இங்க வேற அசிட்டால் குரூப் இருக்கனால அவங்க என்ன பயன்படுத்திருக்காங்க? காப்பர் அசிட்டேட் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்ப டெர்மினல் அல்கீன் மட்டும் செலக்டிவா நமக்கு ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடைஸ் ஆகி ஆல்பா மெத்தில் கீட்டோனை கொடுத்துருக்கு. அதன் பிறகு சீரீஸ் ஆஃப் கண்டிஷன் நம்ம பயன்படுத்துறப்ப நமக்கு கெனாக்சோசோல் அப்படிங்கிற நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. சரி, வேக்கர் ஆக்சிடேஷனோட ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். வேக்கர் ஆக்சிடேஷன் கம்பேரிசன் வித் அதர் மெத்தட்ஸ். வேக்கர் ஆக்சிடேஷனை பயன்படுத்தி நம்ம ஆல்பா மெத்தில் கீட்டோன்களை உருவாக்கலாம் சொல்லி நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். வேற ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மெத்தடுகள் வந்து இருக்கு. அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. குறிப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேக்கர் ஆக்சிடேஷன்ல அல்லைலிக் ஆல்கஹால், அதாவது ப்ரொடக்டட் அல்லைலிக் ஆல்கஹால் வந்து நம்ம வேக்கர் ஆக்சிடேஷனை பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மிக்சர் ஆஃப் ஆன்டி மார்கோனிகா ப்ராடக்ட் மற்றும் மார்கோனிகா ப்ராடக்ட் வந்து கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே வேளையில சில சூட்டபிள் லிகான் பயன்படுத்தணும் அப்படின்னா ஆல்பா மெத்தில் கீட்டோன் வந்து செலக்டிவா கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். வேற ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. அது என்ன மெத்தட் அப்படின்னா, இப்ப இது வந்து ஒரு ப்ரொடக்டட் அல்லைலிக் ஆல்கஹால். கண்டிஷன் நம்பர் 1 மெர்குரி அசிட்டேட், அதை தொடர்ந்து பெல்லாடியம் குளோரைடு, லித்தியம் குளோரைடு, காப்பர் குளோரைடு, வாட்டர், ஆக்சிஜன். இந்த கண்டிஷனை பயன்படுத்துறப்ப நமக்கு செலக்டிவா ஆல்பா மெத்தில் கீட்டோன் வந்து கிடைக்குது. இருந்தாலும் இந்த கண்டிஷன் வந்து ஐடியல் கண்டிஷன் கிடையாது. என்னன்னு பாருங்க, டாக்ஸிக் சால்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, மெர்குரிக் சால்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, பெல்லாடியம் குளோரைடு வந்து 1 ஈக்குவலன்ட் வந்து தேவைப்படுது. காப்பர் குளோரைடு எல்லாம், காப்பர் லித்தியம் சால்ட் எல்லாம் வந்து என்ன சொல்றது, அதிகமான ஈக்குவலன்சி வந்து நமக்கு தேவைப்படுது. இன்னைக்கு நம்ம வேக்கர் ஆக்சிடேஷன் பற்றி விரிவா பார்த்தோம். வேக்கர் ஆக்சிடேஷன்னா என்ன, அதோட கேட்டலிட்டிக் சைக்கிள் என்ன, மெக்கானிசம் என்ன, அதை தொடர்ந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். அதை தொடர்ந்து நிறைய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அண்ட் ஃபைனலி நம்ம என்ன பார்த்தோம், அதோட ஒரு அப்ளிகேஷனையும் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற காணொளிகள் அடிக்கடி பார்ப்பதற்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.